ஏங்க நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்கிறதுனால நான் ஏதோ கோலன் மட்டும் நினைச்சிடாதீங்க, இல்ல எதிர்த்து பேச தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்லங்கிறதுனால மட்டும்தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த நமக்கு நேருக்கு நேரா நின்று நம்ம தான் எதிரின்னு சொல்றோம்ல, அவங்கள கூட நம்பிடலாம், அவங்கள பெருசா மதிக்கணும். ஏன்னா எதிரி இருந்தாதான் நம்ம ஜெயிக்கவே முடியும். ஆனா துரோகி அதை பக்கத்துல கூட வச்சுக்க கூடாது. ஆனா பெரும்பாலும் துரோகிகள் பக்கத்துல இருந்து தாங்க உருவாக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம், என்ன செய்யறோம், நம்மளோட பிளஸ் என்ன, நம்மளுடைய மைனஸ் என்னன்னு கூடயே தான் சுத்துவாங்க, கூடயே தான் சாப்பிடுவாங்க, கூடயே தான் தூங்குவாங்க. ஒரு கட்டத்துல எப்படிதான் இவங்களாம் துரோகி ஆனாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மாத்திடுறாங்க. நீதான் என் உலகம், நீதான் என் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது நான் என்னோட ரியல் லைஃப்லயுமே நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு விஷயம், ஒருத்தன் குட்ட அமைதியா போறான் அப்படிங்கறதுனால அவங்கள கூட்டிக்கிட்டே இருக்கலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. திரும்பி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால தாங்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அதனால வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். மீன் டைம் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, நம்ம லைஃப்ல கூட நடந்திருக்கும். ஆனா உதவி பண்ண போய் இந்த உபத்திரத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொன்ன கதையா, யார் யாருக்கெல்லாம் நம்மள பாவம் பார்த்தோமோ அவங்களாம் நம்மள சிறப்பா பதம் பார்ப்பாங்க அது ஒரு காலம் வரும்போது. அதனால நீங்க உதவி செய்யறது தப்பு இல்ல, ஆனா யாருக்கு செய்யறீங்க அப்படிங்கறது இருக்குல்ல, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னைக்குமே எதையுமே ஃப்ரீயா பண்ணும்போது அதை யாருக்கும் பெருசா மதிக்க தெரியறது கிடையாது. சோ ஃப்ரீ அப்படிங்கிற அந்த வார்த்தையவே நம்ம மாத்தியே ஆகணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்ம எவ்வளவு பெருசா பண்ணிருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த உணர தெரியாதவங்க கிட்ட நீங்க எத்தனை உதவிகள் செஞ்சாலும் அவங்க உங்களை அசால்ட்டா தான் பாப்பாங்களே தவிர பெருசா ஒண்ணும் நடந்துட போறது கிடையாது. இந்த காலத்துல நம்பிக்கை துரோகம் எல்லாம் ரொம்ப சிறப்பா ரொம்ப ஆடம்பரமா நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.